ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 8th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பூஷு எந்த இடத்துல தங்லி இருக்கானோ அந்த போட்டுக்கு ஆல்ரெடி தேடி வந்திருந்தான். அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல தங்லி கூப்பிட ஆரம்பிக்கிறான். பூஷு, நீங்க ரொம்ப பெரியவர், ஏன் வெளியவே வெயிட் பண்றீங்க, உள்ள வரலாம்ல அப்படின்னு கூப்பிட பூஷு உடனே பார்த்துட்டு, ஒருத்தனை தேடி நான் ஓடி வந்திருக்கேன், அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு ஷென்னை பத்தி பேச ஆரம்பிக்க, நீங்க உள்ள வாங்க, அவங்க ஏமாத்துறதுல உங்க கண்ணையே யாரோ கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியுது, அதுக்கான ஆதாரத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்லி கூப்பிடுறான். நேரா அந்த இடத்துக்கு அட்டாக் பண்றதுக்கு பூஷு ஒரு பவர் அனுப்ப நடுவுல ஷென் வந்து அந்த அட்டாக்க சரி பண்ணிட்டு இருக்கான். பூஷு உடனே பார்த்துட்டு, இத பாக்குறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா, நான் தேடி ஓடி வந்தவனே இவன் தான் அப்படின்னு ஷென்னை பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஷென்னோட ஷோல்டர்ல ஒரு காயம் ஒண்ணு இருக்கு. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பூஷு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு தங்லி வேகமா முன்னாடி வந்துட்டு, நீங்க ரொம்ப பெரிய ஆளு, இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க துரத்தி ஓடி வந்த அந்த ஆளோட தோல்ல எந்த காயமும் கிடையாது, ஆனா இந்த காயம் எதால ஏற்படுத்தப்பட்டதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், ஸ்வாட் கிங்கால மட்டும்தான் அதை பண்ணிருக்க முடியும், உங்களை கூட்டு போன ஸ்வாட் கிங் அதுக்கப்புறமா இவனை அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்க துரத்திட்டு வந்தது யாரு அப்படின்னு கேள்வி கேட்க பூஷுவே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். ஷென் எங்க தேடி அந்த துணைத் தலைவரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போகும்போது ஷென்ன மாதிரியே வேற யாரோ போயிட்டு அங்க இருந்து துணைத் தலைவரோட பாடியை ஏதோ அப்பதான் கொல்ற மாதிரி கொண்டு எரிச்சிருக்காங்க. ஷென் இதை பார்த்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வரும்போதுதான் நேரா நம்ம பூஷுவோட கண்ணுல மாட்டிக்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்திருக்கான். ஷென்னு மாதிரியே நடிச்சிட்டு இருந்தவன பூஷு துரத்திட்டு ஓடி வந்துற, அதுக்கப்புறமா ஷென்னு நேரா போயிட்டு அங்க இருந்து ஸ்வாட் கிங் கிட்ட சண்டை போட ஸ்வாட் கிங் அட்டாக் பண்ணிருக்கான். நல்லா மாட்னியாடா அப்படின்னு ஷென்ன ஸ்வாட் கிங் அட்டாக் பண்ண வேணும்னே அந்த அட்டாக் உடம்புல வாங்கிட்டு ஷென் அங்க இருந்து இங்க ஓடி வந்திருக்கான். இப்போ நீங்க நம்புறீங்களா, நீங்க துரத்திட்டு இருக்கும் போது எப்படியாவது இவனால போய் அடி வாங்க முடியுமா, காயம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாத்தீங்கல்ல, நீங்க துரத்துனது வேற யாரோ, எங்க பேரை நாங்க கிளியர் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல பூஷு அமைதியா பாத்துட்டு இருக்கான். நாளைக்கு மதியானம் ஸ்வாட் கிங் இருக்கார்ல, அவர்கிட்ட விசாரணை நடக்க போகுது, நீங்களும் அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பூஷுவோட அந்த புனித முத்து எல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒண்ணு கீழே கொட்டிடுது. தங்லி அமைதியா சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். தங்லி நேரா உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கிட்ட நம்ம சீயோன் வந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். ஆமா, பூஷு ரொம்ப பெரிய ஆளாச்சே, இப்போ நீங்க அவரை வந்து ஏதோ மிஸ்டீரியஸா மிரட்டி விட்டுருக்கீங்க, இனிமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, இங்க பாரு, அவர்கிட்ட நம்ம யோசனை பண்ணிட்டு ஏதாவது பிளான் பண்ணிட்டு திருட்டுத்தனமா போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அதெல்லாம் கெட்டவங்களுக்கு தான், பூஷு ஜென்டில்மேன், அதனால என்ன உண்மையோ அதை நேரடியா காட்டினா போதும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீயோன் கேட்க ஆரம்பிக்கிறான். இப்ப நம்மள பூஷு கூப்பிட்டுட்டாரு இந்த விசாரணைக்குங்கிறதால இதுக்கு மேல நம்மள கழட்டி விடுறதுக்கு சுத்தமா முடியவே முடியாது அந்த ஸ்வாட் கிங்கால, இதுக்கு மேல அவன் எப்படி சமாளிக்க போறான் அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்படின்னு தங்லி சொல்ல, நம்மளை வேணும்னே அங்க வர வச்சு நம்ம மேல பழிய போடுறதுக்கு அவன் ரெடியா இருக்கான், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சீயோன் கேட்டுட்டு இருக்கான். நம்ம மேல பழி போட அவன் ரெடியா இருக்கான்ல, அந்த பழியெல்லாம் அவன் மேலேயே திருப்பி விடுறதுக்கு வழியை தேட வேண்டியதான் அப்படின்னு தங்லி சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த ஷென்னு மாதிரி நடிச்சது வேற யாரும் இல்ல, லூயனோட அல்லக்கை இருக்கான்ல, அவன் தான். அவன் அந்த அல்லக்கை பொண்ணுகிட்ட வந்துட்டு, என்னாச்சு ஷென்னு மாட்டினானா அப்படின்னு கேட்க, ஷென்னு மாட்டல, ஆனா அந்த ஸ்வாட் கிங் தான் மாட்டான், அவனை பத்தி நமக்கு கவலை இல்லைங்கிறதால நம்ம வேலை முடிஞ்சது, கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இங்க பார்த்தா அந்த பனிவீரன் இருக்கான்ல, அவன் அங்க மேல பறந்து வந்துட்டு இருக்கான். அவன் அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் துரத்தி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பனிவீரன் நேரா பறந்து எந்த இடத்துல தங்லி போட் நிக்குதோ அங்க வந்துட்டு இருக்கான். அவங்க வரப்போறான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க சீயூன் எல்லாம். அந்த சாப்பாடெல்லாம் கொதிக்க இருந்தது, ஒரே நிமிஷத்துல பனி ஆயிடுது. சீயூனுக்கு பனிவீரனை ரொம்ப பிடிக்கும் போல, ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பாத்துட்டு இருக்கான். பனிவீரன் வரப்போறார் போல, எப்படி மாசா வராரு பாத்தியா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பனிவீரன் நேரா வந்து அந்த போட்ல இருக்கிற ஒரு உச்சியில இறங்குறான். தங்லி கொஞ்சம் நக்கலாவே பாத்துட்டு, இவனா பழைய ஃப்ரெண்டு வந்துட்டான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, பனிவீரன் அவ்வளவு கெத்தா வந்தவன் டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி பொத்தன் கீழே வந்து விழறான். சீயூன்கே என்னடா இது, இவ்வளவு பெரிய ஹீரோ இப்படி அசிங்கப்படுறாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே, இங்க பாரு, உன்னை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு, எதுக்கு மறுபடியும் திரும்ப வந்திருக்க, ஓ என்கிட்ட கடன் வாங்கினவனா, காசு கொடுக்கறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு தங்லி நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே வேகமா பனிவீரன் நினைச்சிட்டு பக்கத்துல இருக்க ஷீஷியை பார்த்து பனியிலேயே ஒரு பூவை செஞ்சு, இவ்வளவு அழகான பொண்ணை பார்த்ததே இல்ல, இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல தங்லி பாக்குறான். வாங்கிக்கோ, இல்லனா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு 6 மாசத்துக்கு சோகத்திலேயே சுத்துவான்னு சொல்ல ஷீஷி வாங்கிக்கிறா. அதே மாதிரி எனக்கும் கொடுப்பீங்களா ஹீரோ அப்படின்னு பல்ல காட்டிட்டு சீயோன் கேட்க, உனக்கு கொடுக்குறாங்க, பசிக்குது, எனக்கு சோற போடுறா அப்படின்னு கேட்டுட்டே பனிவீரன் நேரா உள்ள போயிடுறான்.
உள்ள போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தங்கிலிய தொடலாம் அப்படின்னு பணிவீரன் வரான். அந்த அழுக்கு கையை வச்சு தொட்டி என் ட்ரெஸ் அழுக்காச்சுன்னா ஏற்கனவே எனக்கு கடன் பட்டிருக்கதோட டபுள் மடங்கு கடன் ஆயிடும். காஸ்ட்லி ட்ரெஸ் ஞாபகம் வச்சுக்கோ, தள்ளிப்போ அப்படின்னு தங்கிலி மிரட்டிட்டு இருக்கான். சரி சரி தொடல, கடனை எதுவும் ஏத்திராதன் பணிவீரன் இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சீயும் வேகமா வந்துட்டு, சார் ஹீரோ, உங்களுக்கு நான் ஒயின் ஊத்துறேன், உங்களோட பெயிண்டிங் கூட நான் ஒண்ணு வாங்கி வச்சிட்டு இருக்கேன், இதுல உங்க கையை வச்சு ஆசீர்வாதம் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அந்த பெயிண்டிங்ல பணிவீரனோட உருவம் இருக்கு, அதுலயே நெஞ்சில கையை வச்சிட்டு இருக்கான். உங்க உருவத்துல நீங்க இதயத்துல கை வச்சது என் இதயத்தையே டச் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சீயோன் மொக்கையா பேசிட்டு இருக்க. தங்கிலிக்கு இதை பார்க்க சிரிப்பா இருக்கு. பணிவீரன் தங்கிலிய பார்த்து, உனக்கு இந்த ஊர்ல சில ஹெல்ப் தேவைப்படுது போலயே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன, என்னால இந்த மெயின் ஆள் இருக்கான்ல லூயன், அவனெல்லாம் அடிக்க முடியாது, அதுக்கும் முன்னாடி இந்த ஸ்வாட் கிங் இருக்கான்ல, அவனை அடிச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க, ஷார்ப்பா ஷென் என்ன நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருக்கான். தங்கிலி பாக்குறான். அதுக்கு நீ காசு கேப்பியே, எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்க, ஒரு 20,000 காசு கொடு அப்படின்னு பணிவீரன் சொல்றான். 10,000 காசு தரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒன்னும் அந்த பெரிய வில்லனெல்லாம் அடிக்க வேண்டாம், அது உன்னால முடியாது, அதை நானே பாத்துக்கிறேன், ஆனா எனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை வந்து செய்யணும், ஒழுங்கா இங்க இருந்து ஓடுன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு பணிவீரன் போகும்போது போற வழியில இருக்கிற எல்லா சாப்பாடையும் ஆட்டையை போட்டு போயிடுறான். தங்கிலி சிரிச்சிட்டு இருக்கான். தங்கிலி கீழே விழுந்த பூஷுவோட அந்த மணியை பார்த்து, சரி ஓகே, பூஷுவோட போய் பேசுற நேரம் வந்துகிட்டே இருக்கு, ஜென்டில் மேனுங்கிறதால ஜென்டிலாவே நம்மளும் பேசிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி தங்கிலி வேகமா சீயூனை பார்த்து, உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். சீயூன் அந்த வேலையை செய்யறதுக்காக நம்ம கூவை கூட்டிட்டு, சுஞ்சியை கூட்டிட்டு, ஷேஷியை கூட்டிட்டு அந்த ஊரோட மார்க்கெட்டுக்கு போறான். இங்க வேகமா தங்கிலி கொடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். தங்கிலிய பத்தி இவங்க எல்லாம் புகழ்ந்து பேசுற மாதிரி, மக்கள் காதுல விழுற மாதிரி பேசுறதா அந்த வேலையே போல. உல்லாச படகோட ஓனர் தங்கிலி இருக்காருல, அவருக்கும் அரச குடும்பத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்காமா, அவர் பிசினஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காராம். பிசினஸ் பண்ண நம்மளோட பழைய டாக்குமெண்ட்லாம் இருந்து அதை போய் நம்ம காட்டணும்னா, நமக்கு வந்து நல்ல நேரம் இருந்ததுன்னா நம்ம கூட பிசினஸ் பண்றதுக்கு அவர் ஒத்துக்குவாராம். இந்த மாதிரி அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும், சீக்கிரமா போயிட்டு நான் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியூன் அங்க இருந்து கிளம்ப, நாங்களும் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு ஆளுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. யோ தந்திரனரி, கொடுத்த வேலையை அசிங்கப்பட்டாவது ஒரு வழியா பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சியூன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். இங்க பூஷு அமைதியா மெடிடேட் பண்ணிட்டு இருக்க, அங்க தங்கிலி வந்து அந்த மணியை தூக்கி போடுறான். டக்குனு அந்த மணியை பூஷு தூக்கி பிடிக்க, தங்கிலி அங்க வந்துடுறான், பக்கத்துல உட்காந்துக்கிறான். எதுக்கு நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூஷு கேட்க ஆரம்பிச்சுட்டு, எதுக்காக நீ என் ஹெல்ப்பை தேடி வர நான் தெரிஞ்சுக்கலாமா, அது மட்டும் இல்லாம நீ முன்னாடியே நினைச்சிருந்தனா அந்த ஜியாங் பையன் இருந்தான்ல உன் கண்ணு முன்னாடி இறந்து போனானே, அவனை காப்பாத்திருக்கலாம், அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு நீ தேடி வந்ததுக்கு பதிலா அங்கேயே உங்களுக்கு தண்டனை கொடுத்திருந்தா நிறைய பேர் உயிரை காப்பாத்திருக்கலாம், ஏன் நீ அதை பண்ணல அப்படின்னு கேட்க தங்கிலி பாக்குறான். எனக்கு உங்களை மாதிரி சமூக சேவை பண்ற ஐடியாலாம் இல்ல, எனக்கு யார் உயிரையும் காப்பாத்தணுங்கிற எண்ணம் கிடையாது, எனக்கு ஒருத்தனை கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொல்ல, மனுஷ உயிரை இவ்வளவு கேவலமா நினைக்கிற ஒன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் என் கூட வேலை பார்க்க முடியாது, நீயும் நானும் வேற வேற அப்படின்னு பூஷு சொல்லிட்டு கையில பவர் எடுக்க ஆரம்பிக்க, தங்கிலி பாக்குறான். சரி ஓகே, நம்ம 2 பேரால இன்னமும் வேலை பார்க்க முடியும் நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் திடீர்னு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்படியே போயிட்டே இருக்கும் போது தங்கிலி அடிக்கிறதுக்கு பாய அந்த கைய பூஷு பிடிக்கிறான். நம்மளோட நாடிய புடிச்சு பார்க்கணும் ஒரு நிமிஷம் அப்படின்னு புடிச்சு பாக்குற பூஷு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லூயன் இருக்கான்ல, அதான் கொடூர வில்லன், நார்மலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள தெரிஞ்சிட்டு இருக்கான். கரெக்டா அங்க ஒரு கடத்தெரு இருக்கு. அந்த கடத்தெருவுல யாரோ ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சான் வேலை பாக்குறவனுக்கு. அதனால அவனை வெளியே தள்ளி, இங்க பாரு உன்னால இந்த இடமும் அழுக்காயிர போகுது, இங்க இருந்து போன்னு சொல்ல, எனக்கு காப்பாத்துங்க, நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு அந்த பையன் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு அங்க வர பூஷு டக்குன்னு கையில இருக்கிற ஒரு 3 ஊசி, அதாவது இந்த அக்குபஞ்சர் ஊசி எடுத்து அந்த பையன் நெத்தியிலேயே ஏறிய, அந்த பையன் உடம்புல இருந்து ஒரு மாதிரி ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். மூச்சை 3 தடவை இழுத்து விடு அப்படின்னு லூயன் சொல்ல, அந்த பையனும் இழுத்து விடுறான். நெஞ்சு வலிச்சுட்டே இருந்தது, சரியா போயிடுச்சு, ஐயா உங்களை மாதிரி ஒரு தெய்வ கடவுளை நான் பார்த்ததே கிடையாது, என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பையன் கும்பிட ஆரம்பிக்க, சுஞ்சிலாம் அங்க வந்துடுறா. யாரால இப்படி ஒரு டக்குன்னு மேஜிக் மாதிரி ஒரு டாக்டரா இருக்க முடியும், எப்படி ஒருத்தனை இப்படி காப்பாத்த முடியும்னு பேசிக்க ஆரம்பிக்க, அங்க இருக்கிற எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம லூயன்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க இருந்து கிளம்பி போறான். ரொம்ப நாளா கொலை பண்றதுலயே டார்கெட் பண்ணி இருந்துட்டு இப்ப யாராவது நம்மள பாராட்டினாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நான் முன்னாடி ஒரு டாக்டரா இருந்தேங்கிறதே எனக்கு மறந்து போயிடுச்சுன்னு லூயன் யோசிச்சுட்டே இருக்கான். லூயன் போற பாதையவே நம்ம ஷீஷி உத்து பாத்துட்டு இருக்கா. கூ பாக்குறான், என்ன பாக்குறதுக்கும் அழகா இருக்கான், அது மட்டும் இல்லாம திறமையாவும் இருக்கானேன்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, சச்சா இல்ல அப்படின்னு ஷீஷி சொல்லிட்டு இருக்கா. அப்ப லூயன் போறவன், இந்த தங்கிலியோட 4 புது ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிக்கிறாங்க, தங்கிலிக்கு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு தெரியல அப்படின்னு சிரிச்சுட்டே, சரி இப்போதைக்கு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க தங்கிலியோட கையை பிடிச்சு நாடி பாத்துட்டு இருந்த பூஷு பாத்துட்டு, உனக்கு இதயம் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் தான், இது இப்படி இருக்கும் போது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்க, நான் ஒரு மெயின் ஆளை தேடி போயிட்டு இருக்கேன்ல, அவன் நான் தேடி போயிட்டா என்னோட உயிரை என்னால காப்பாத்திக்க முடியும், அவன் காப்பாத்த மாட்டான், ஆனா அதனால என்ன காப்பாத்திக்க முடியும்னு சொல்ல, அப்போ உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கு வேற யாரை
பத்தியும் எந்த அக்கறையும் இல்லைன்னு சொல்ல, எனக்கு என் உயிரை காப்பாத்திக்கணும், அதுக்கு அவனை பிடிக்கணும். அதே மாதிரி இந்த கோஸ்ட் பில்ல சப்ளை பண்றதும் அவன் தான், அதுக்கும் நீங்க அவனை பிடிக்கணும். நம்ம 2 பேரும் ஒன்னோட ஒண்ணு ஜோடி போட்டுக்கிட்டா ரொம்ப ஒரு பக்காவா இருக்கும். இதுல எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பு இருக்க மாதிரி தெரியல. நான் அதனால உங்கள்ட்ட பர்சனலா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ வந்துட்டு என்ன வேலை வாங்கிக்க பாக்குறியே தவிர என்ன கூட வேலை பாக்குற ஐடியால இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு பூஷு கேட்டுட்டு இருக்கான். இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம்னு சொல்லிட்டு நானே அங்க இருந்து போயிருவேன். உங்ககிட்ட ஹெல்ப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அங்க இருந்து கிளம்புறான். தங்லி அங்க இருந்து வரும்போது பார்த்தா ஒரு இடத்துல மியூசிக் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க, டிராமா மாதிரி. அதை பார்க்கும்போது அந்த மியூசிக்கை கேட்டதுமே தங்லிக்கு அந்த சீனியர் ஒருத்தர் இருக்கார்ல, அவரே எடுத்து வந்து அந்த மியூசிக்கை வாசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அதே மியூசிக் பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மறைஞ்சு போயிட்டு அந்த சீனியர் மட்டும் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. தங்லிக்கு நெஞ்சு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. வலி அப்படியே கட்டுப்படுத்திட்டு அங்க இருந்து தங்லி நேரா கிளம்பி போயிட்டு இருக்கான். அவனால அதை தாங்கிக்கவே முடியல. கரெக்டா அவன் போலாம் அப்படின்னு பாக்கும்போது டக்குன்னு யாரோ ஹேர்பின் கீழே போட்டுடுறாங்க. தங்லி அந்த ஹேர்பின் எடுத்து கொடுக்குறான். இந்த பூஷு கூட ஒரு பொண்ணு வந்து விளையாடிட்டு சண்டை கூட போட்டுட்டு இருந்தால, அந்த பொண்ணு தான். சார் இதுல எந்த ஹேர்பின் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்க, தங்லி இதுல ஒரு ஹேர்பின் எடுத்துட்டு, இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, இதை வச்சு நீங்க குத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபத்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நெஞ்சில இந்த இடத்துல குத்தக்கூடாது, எலும்பு நிறைய இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டே தங்லி நேரா அவனோட வயிற்றுக்கிட்ட கொண்டு போயிட்டு, இந்த இடத்துல குத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆள் காலி, நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டே அங்க இருந்து வந்துடுறான். அந்த பொண்ணு சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இந்த ஸ்வாடுக்கு இங்க தங்லியோட போட்டை மேனேஜ் பண்றவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்து, இங்க பாருங்க அந்த ஷென்னை தங்லி தான் வேலை வாங்குறான், அவன் தான் கொலை பண்ண சொல்றாங்கிற விஷயத்த வெளியே சொன்னீங்கன்னா இந்த தங்க கட்டியெல்லாம் உங்களுக்குன்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. எங்க பாஸ் அப்பயே சொன்னாரு, ஸ்வாடுக்கு இங்க அவ்வளவு ஒன்னும் நல்லவர்லாம் கிடையாதுன்னு நாங்க நம்பல, இப்பதான் நீங்க இவ்வளவு மோசமானவர்னு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வாடு கிங் பயங்கரமா கடுப்பாயிடுறான். சார் நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்க இருந்து போயிட, ஸ்வாடு கிங்கு இன்னும் கடுப்பாயிட்டே இருக்கு. நேரா போயிட்டு இதுக்கு மேல தாங்காது, நான் லூயனை பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கான். இந்த நேரம் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்க ஷென்னு அவனும் கூடவே சேர்ந்து அங்க இருந்து கிளம்புறான். இங்க நமக்கு லூயனை காட்டுறாங்க. கைக்குள்ள ஏதோ ஊசி மாதிரி ஏத்திட்டு அப்படிதான் அவன் உயிரை அவனே காப்பாத்திட்டு இருக்கான் போல. இதை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக போட்டுக்கிட்டேன், ஆனா இதுவே எனக்கு வீக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னு லூயன் சொல்ல, இது என்ன பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு தீர்ப்பால அல்லக்கை பொண்ணு அவ வந்து கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம் லூயனை பாக்குறேன் அப்படின்னு அந்த ஸ்வாடு கிங் வந்து கதவை தட்டிட்டு இருக்க, யாரும் வரல விடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா ஷென்னு ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு லூயன் தானே அவனுக்கு பெரிய எதிரி, அதை பாத்துடுறான். என்னோட காதலி சாவுக்கு காரணமா இருந்தா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைசா யோசிச்சு பாக்குறான். தங்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கான், நீ எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணு, ஆனா அவன் பக்கத்துல போயிடாத, உன்னால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, அவனை நான் பழி வாங்கிக்கிறேன், அவனை என்னைக்காவது பார்த்தா அங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு தங்லி சொல்லியிருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, ஆனா சத்தியமா ஷென்னால முடியல பழி வாங்காம இருக்கிறதுக்கு, நேரா சண்டை போடுறதுக்கு கிளம்பி போயிடுறான். அங்க லூயன் பாக்குறான். ஆமா யாரா நீனு, என் மேல இவ்வளவு கோவமா இருக்க, என்னை வந்து குத்துறதுக்கு வர ட்ரை பண்ற, ஆனா உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியாம போயிருச்சேடா, என் உடம்புல அந்த மறுபிறவி மந்திரம் இருக்குல்ல அது இருக்குடா அப்படின்னு கேட்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஓ இப்பதான் ஞாபகம் வருது, உன் மூஞ்சில நான் தானே வரைஞ்சு விட்டேன், நீ இது ஷென்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாரு இன்னமும் நீ வீக்கா தான் இருக்க, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு வேகமா ஷென்னை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். தங்லி ஓரமா அவன் கண்ணை மூடிட்டு இருக்கவனுக்கு இந்த விஷயம் தெரியற மாதிரி இருக்கு. டக்குன்னு கண்ணை திறந்து ஷாக் ஆயிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.